லீவுங்கிறது ஒரு சின்ன எறும்பு. அது ரொம்ப அறிவும் அது மட்டும் இல்லாமல் அது ஃப்ரெண்டு யாராக இருந்தாலும் அது உண்மையான ஃப்ரெண்டாக இருக்குமா. ஒரு நாள் அதுக்கு தண்ணி தவிச்சனால அந்த ஆறுக்கு பக்கத்தில் போய் தண்ணி குடிக்கிறதுக்காக போயிருக்கு. அதுக்கு தெரியாமல் அந்த ரிவர் அந்த ஆறில் போய் விழுந்துருச்சான். அதுக்கு ஸ்விம் பண்ண நீச்சல் பண்ண தெரியாது. இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு ஒரு ஒயிட் பீஜனுங்கிறது ஒரு புறா. எது மேலே உட்காந்து மரத்துக்கு மேலே உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க ட்ரீல இருக்க ஒரு லீவ்ஸை எடுத்து கீழே போட்டு அந்த எறும்பு லீவை சேவ் பண்ணவும் செஞ்சுருக்கு. அந்த லீவ்ஸ் மேலே அந்த லீவுங்கிறது ஏறி கிளைம் பண்ணி அந்த இருந்து பேங்க் ஆஃப் த ரிவருங்கிறது ஆற்றங்கரையை ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் அது அந்த எறும்பு லீவுங்கிறது அந்த ஒயிட் பீஜனுக்கு என்னை காப்பாற்றினதுக்கு மிக்க மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி தேங்க்யூவும் சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அந்த பீஜனும் சரி ஆண்டும் சரி பிகம் குட் ஃப்ரெண்ட், ஒரு நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. எதனால நல்ல நண்பர்கள்? ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செஞ்சனால கடைசியில் அந்த எறும்பும் அந்த புறாவும் நல்ல நண்பர்களாக ஆயிட்டாங்க. ஒரு நாள் ஜங்குள்குள்ளே வேட்டையாடுறதுக்காக ஒரு வேட்டையாளர் வந்திருக்காங்க. மரத்துக்கு மேலே ஒரு ஒயிட் பீஜன், அது என்னது அந்த வெள்ளைப்புறா உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நேராக அந்த ஆரோ மார்க்கை எய்ம் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்தா அந்த எறும்பு என்ன பண்ணியிருக்குன்னா அது ஃப்ரெண்டான ஒயிட் பீஜனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிருக்கு. அதை நினச்சனால என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ஹெண்டர் அந்த வேட்டையாளருடைய காலில் போய் கடிச்சு வச்சிருச்சான். கடிச்சு வச்சா என்ன ஆகும்? அவங்களுடைய குறி தெரியாமல் ரிவருக்குள்ளே போய் விழுந்துருச்சு. ரிவரில் போய் விழுந்தனால அந்த ஒயிட் பீஜன் வெள்ளைப்புறா இதுலேருந்து காப்பாற்றப்பட்டுருச்சு. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எப்படி இருக்கணும்? ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஹெல்ப் பண்ணாதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. தேங்க்யூ.